வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? 4 வாரத்திற்குள் விளக்கமளிக்க கோரி டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். கோவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கோவை சேலம் மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை. வேட்புமனுவில் பல்வேறு தகவல்களை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு. 30 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சேலம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் காலியாக உள்ள 50,000 காலி பணியிடங்களை நிரப்புவோம். தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி அறிவிப்பு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 80 மதக்கலவரங்கள் நடந்தன. தேர்தல் பரப்புரையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பேச்சு. ஆருத்ரா ஏஆர்டி ஹிஜாவு நிறுவனம் செய்த நிதி மோசடிகள் தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல். பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் பேட்டி. அதிமுக எம்பி சி.வி. சண்முகமூர்த்திக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்த தமிழ்நாடு அரசின் உத்தரவு ரத்து. பாதுகாப்பு கோரிய மனுவை 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை பிடித்து வெளியே தள்ளிய திமுக கவுன்சிலர்கள். தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை விமர்சித்ததால் கோபம். உழவர் சந்தையில் கரும்பு டிராக்டர்களுக்கு தலா 1,500 ரூபாய் கட்டணம் விதிப்பதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. நோக்கத்தையே வீழ்த்திவிடும் என அதிருப்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருமாறு அழைப்பு. ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1இல் பள்ளிகள் திறப்பு. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பள்ளிக்கூடங்கள் இன்னையோடு நிறைவு அடைகின்றது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்கள் கூட இருக்கின்றோம். ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் +2 தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி தொடங்குகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விளக்கம். அதிமுகவினரை பாஜகவினர் விமர்சிப்பதை அண்ணாமலை தடுக்க வேண்டும். இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு குறித்து பாஜக நிர்வாகி எஸ்.ஆர். சேகர் விமர்சித்திருந்த நிலையில் ஜெயக்குமார் பேட்டி. மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியானது பொன்னியின் செல்வன் 2வது பாகம். திரையரங்குகளுக்கு வந்த கார்த்தி, ஜெயம் ரவி உள்ளிட்டோருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்கள். பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை.
சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அருகே பாஜக ஊராட்சி தலைவர் படுகொலை. எழும்பூர் நீதிமன்றத்தில் 9 பேர் சரண். முதுமலை முகாமில் வளர்ப்பு யானை தாக்கி பாகன் உயிரிழப்பு. குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என வனத்துறை அறிவிப்பு. மே 2ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஐபிஎல் தொடரில் இன்று பஞ்சாபை எதிர்கொள்கிறது லக்னோ. ஏற்கனவே அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பு.